வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC Sayamal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான பெரட்டா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, கரெக்டான அளவில் கிராம் கணக்கில் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ரொட்டி மாவு எப்படி பிழைஞ்சி விசிறி போட்டு சுட்டு எடுக்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியாக இந்த ரொட்டியை எப்படி ஃப்ரோசன் பண்ணுறதுன்னு அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். இப்போ வாங்க இந்த ரொட்டி பரோட்டா செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை 500 கிராம், அப்படி இல்லாட்டி ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிங்க. ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் 50 கிராம், அப்படி இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. உப்பு 12 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. தண்ணி 250 கிராம், அப்படி இல்லாட்டி 1 கப்பு, அது கூட 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கிங்க. மார்ஜரின் 20 கிராம், அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. இந்த மார்ஜரின் மெல்ட் பண்ணிடுங்க, ஏன்னா இது மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 30 கிராம் மார்ஜரின் எடுத்துக்கிங்க. இந்த மார்ஜரின் எதுக்குன்னா ரொட்டி டோல் மேலே பூசுறதுக்கு. அப்படி உங்கள்கிட்ட வெயிட் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எல்லா பொருட்களையும் நீங்கள் நிறுத்தி போடுங்க. உங்களுக்கு கரெக்டான அளவில் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்து தண்ணி ஆட் பண்ணுங்க. அது கூட உப்பு ஆட் பண்ணுங்க. அதுகளுக்கு மார்ஜரின் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பு, தண்ணி, பால் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு கோதுமாவை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு இந்த கோதுமாவும் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு கையை வச்சு இந்த மாவை நல்லா பிழைஞ்சி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை பிழைஞ்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை ரேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் நம்ம ரேஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னா, இந்த மாவும் இந்த தண்ணியும் நல்லா உள்ளுக்கு போய் கலந்து இந்த மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ ஒரு காட்டன் துணியை எடுத்து லைட்டாக நனைச்சி இந்த மாவை மூடி வைங்க. அப்போ தான் அந்த மாவு காயாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிழைஞ்சி விடணும். இந்த மாவு பிழையிற மெத்தட்டை பார்த்தீங்கன்னா நல்லா முன்னுக்கு இழுத்து மடக்கி பின்னாடி அமுக்கணும். அதை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாவு கையில் ஒட்டாத வரைக்கும் நீங்கள் இந்த மாவு நல்லா பிழைஞ்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா பிழைஞ்சி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் காட்டன் துணி எடுத்து அதை மாவு மூடி வச்சு இதை ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாவை ரோல் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் வச்சுருவோம். அப்போ தான் சின்னதாக வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு சின்னதாக வெட்டி ஒவ்வொன்றும் 80 கிராமுக்கு நிறுத்தி வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 பீஸ் டோல் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறுத்தி பார்க்குறனால
ஒவ்வொரு டோலும் வந்து சரிசமமாக இருக்கும். இது எல்லாம் வெட்டி நிறுத்தின பிறகு ஒரு பவுல் எடுத்து அதை வந்து இந்த பவுலில் வந்து மாஜரினை தடவுங்க. அதுக்கப்புறம் வந்து டோலில் வந்து மாஜரின் தடவுறவனுக்கு இந்த டோலை கையில் வச்சு அதை வந்து ஒரு போலாக்கி நல்லா சுற்றி விடுங்க. இப்போ உங்கள்கிட்ட கிட்ட காமிக்கிறேன். இந்த டோவில் வந்து 2 விரல் நடுவில் வச்சு இன்னொரு கை விரல்லேருந்து உள்ளுக்குலேருந்து மேலே தள்ளி விடுங்க. அப்புறம் வந்து இந்த டோல் வந்து பால் ஷேப்புக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் ஷேப்பில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா டோலும் வந்து பால் ஷேப்க்கு வந்த பிறகு அந்த டோ மேலே வந்து மாஜரினை வந்து தடி விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எல்லாம் தடி விட்ட பிறகு இதை வந்து குறைஞ்சபட்சம் 4 ஹவர் இல்லாட்டி 8 ஹவர் வந்து இந்த டோலாம் வந்து ரெஸ்ட் பண்ணி வைங்க. இப்போ வந்து ரொட்டி பரோட்டா செய்கிறவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து எண்ணெயை வந்து தடவி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து அந்த டோவில் எடுத்து நல்லா அமுக்கி அந்த பிளேட்டில் வந்து கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த டோவில் வந்து டேபிளில் போட்டு அமுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேபிள் மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை வந்து தடவி விடுங்க. அப்போ தான் வந்து ரொட்டி விசிறும் போது டேபிள் மேலே வந்து ஒட்டாது. இப்போ வந்து ரொட்டி பரோட்டா டோவில் வந்து மேசையில் போட்டு கையை வச்சு நல்லா சரிசமாக அமுக்கி விடுங்க. அந்த தொங்கலெல்லாம் வந்து நல்லா மெலீஸாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ரொட்டி பரோட்டா வந்து விசிறி போடும் போது தொங்கலெல்லாம் வந்து கட்டியாக இருக்காது. இப்போ ரொட்டி பரோட்டா எப்படி விசுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை வந்து மேலே பிடிச்சிங்க, ஒரு கை வந்து கீழே பிடிச்சிங்க. இந்த கீழே பிடிச்ச கையை வந்து அந்த ரொட்டியை வந்து தூக்கி முன்னுக்கு விசுறுங்க. இந்த ரொட்டி பரோட்டா வந்து அகலமாகவும் மெல்லீஸாக வர வரைக்கும் விசுறுங்க. அப்போ தான் வந்து இந்த ரொட்டி பரோட்டாவோட டெக்ஸ்சர் வந்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொட்டி பரோட்டா டோவில் வந்து விசிறின பிறகு அந்த தொங்கலெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. இழுத்து விடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுத்து விடுங்க. ஏன்னா அந்த டோல் வந்து ஈஸியாக வந்து கிழிஞ்சிரும். இந்த ரொட்டி பரோட்டா வந்து விசுறதுக்கு வந்து 1 வாரம் இல்லாட்டி 2 வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். ரொட்டி பரோட்டா டோவில் வந்து இழுத்த பிறகு அது நடுவில் வந்து எண்ணெயை போட்டு இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறம் வந்து நடுவு மாவு வந்து இழுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருங்க. 5 நிமிஷம் பிறகு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து ரொட்டி பரோட்டா டோ மேலே போட்டு கையை வச்சு சரிசமமாக அமுக்கி விடுங்க. நல்லா சரிசமமாக அமுக்கின பிறகு இந்த எண்ணெய் போட்ட பகுதியை வந்து பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் சுட்டிடுங்க. இந்த அடுப்போட ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. வந்து ஒரு சைடு 2.5 நிமிஷம் சுட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2.5 நிமிஷம் சுட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொட்டி பரோட்டாவை வந்து பேன்லேருந்து எடுத்த பிறகு மேசையில் போட்டு 2 கையை வச்சு நல்லா தட்டி எடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரொட்டி பரோட்டாவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரொட்டி பரோட்டா ஃப்ரோசனை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் ரொட்டி பரோட்டா செய்கிறதுக்கு மாவோட மேல் பகுதி மட்டும்தான் வேக வைக்கணும்.
ஒரு சைட்டு ஒரு நிமிஷம், அப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் பேன்லேருந்து நம்ம விளையாக்கிடலாம். ரொட்டி பரோட்டாவை வந்து பேன்லேருந்து விளையாக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இந்த ரொட்டி பரோட்டாவை எடுத்து இந்த பிஇ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிஇ பிளாஸ்டிக்கில் உள்ளுக்கு போட்டு இந்த ரொட்டி பரோட்டாவை வந்து சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ண பிறகு இந்த ரொட்டி பரோட்டாவை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜோட எத்தனை செல்சியஸில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா -5 செல்சியஸ். இந்த மாதிரி நம்ம செய்கிறனால நம்மளோட டைம் வந்து ரொம்ப மிச்சப்படும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த பரோட்டா ரொட்டி டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.